அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, ஒரு காலம் இருந்துச்சு, ஹஜ்ஜு பயணம்னாலே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஹஜ்ஜினுடைய நாட்கள்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 5 நாள் தான். ஆனால் பயண நாட்கள் என்பது 5 மாதம், 6 மாதம், 7 மாதம். ஒருத்தர் ஹஜ்ஜுக்காண்டி வீட்டை விட்டு கிளம்புனார் அப்படின்னு சொன்னால் ஒரு 6 மாதம் கழித்து தான் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுவார். இப்போ அவ்வளவு காலம் பயணித்துலாம் ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க, கஷ்டப்பட்டுலாம் ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க. சில பேர் கப்பலில் போவாங்க, சில பேர் கோவேரி கழுதில் போவாங்க, சில பேர் ஒட்டகத்தில் போவாங்க, சில பேர் குதிரையில் போவாங்க, ஏன் சில பேர் நடந்தே போவாங்க. பைதலாக நடந்தே கால்நடையாகவே ஹஜ்ஜுக்கு போவாங்க. சமீபத்தில் கூட ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் இந்தியாவில் ஒரு பெண் என்ன செஞ்சாங்க, நடந்தே ஹஜ்ஜுக்கு போனாங்க. சோஷியல் மீடியாலலாம் அது ரொம்ப வைரலாச்சு. இப்போல்லாம் பலவிதமான பாதுகாப்பு காரணங்கள் கருதி யாருக்கும் அனுமதி கொடுக்கறதில்ல நடந்து போகிறதுக்கு. சமீபத்தில் நான் பார்த்த ஒரு செய்தியில் பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த ஒருவர் 9 மாத காலமாக 7000 கிலோமீட்டர் உம்ராவுக்காக வேண்டி நடந்து போயிருக்கார். அப்போ இதெல்லாம் பார்க்கக்கூடிய சில நபர்கள், ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், மோனா, இது மாதிரி நடந்து போகக்கூடிய ஹஜ்ஜுக்காக வேண்டி நடந்து போகிறாங்கல்ல, இவங்களுக்கு தானே நன்மை அதிகம், இதுதானே அதிக நன்மைக்குரிய ஹஜ்ஜு. ஏன்னா நடந்து போகிறாங்க, எவ்வளவு கஷ்டம், நடந்து போகிறதுனா சாதாரண விஷயமா? இவ்வளவு கிலோமீட்டர், இத்தனாயிரம் கிலோமீட்டர் நடந்தே போகிறாங்க, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம். அப்போ இவங்களுடைய ஹஜ்ஜுக்கு தான் அல்லாஹ்விடத்தில் அதிகமான நன்மை இருக்குது ஃப்ளைட்டில் போகிறவங்கள விட அப்படின்னு அவர் கேட்டார். அவர் சொன்னார், இது மாதிரி நிறைய நபர்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கலாம், விளங்கி வச்சுருக்கலாம். அந்த விளக்கம் என்பது அது தவறானது. பொதுவாகவே அல்லாஹு தாலா எந்த அமலாக இருந்தாலும் அந்த அமலில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை பார்த்து அல்லாஹ் நன்மை தர்றது கிடையாது. இன்னொரு பக்கம் ஒரு மனிதனை வற்புறுத்தி கஷ்டப்பட்டு அமல் செய்ய வைக்க வேண்டிய தேவையும் அவசியம் அல்லாஹுக்கு அவசியம் கிடையாது. அல்லாஹுக்கு எந்த தேவையும் கிடையாது. அப்போ அமலில் அல்லாஹு தாலா இஹ்லாஸ் இருக்கான்னு பார்க்குறான். எந்த அமலாக இருந்தாலும் அதில் இஹ்லாஸ் இருக்கிறதா, அது தன்னுடைய பொருத்தத்திற்காக வேண்டி செய்யப்படுகிறதா என்பதை மட்டும்தான் அல்லாஹ் பார்க்குறான். ஒருத்தர் பலாயிரம் கிலோமீட்டர் என்ன செய்கிறாரு, நடந்தே ஹஜ்ஜுக்கு போகிறாரு. அவருடைய உள்ளத்தில் சின்ன பெருமை வந்துருச்சு, சின்ன முகஸ்துதி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அவர் எத்தனை கிலோமீட்டர் நடந்து போனாலும், எவ்வளவு சிரமப்பட்டாலும் அந்த ஹஜ்ஜுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த மதிப்பும் கிடையாது. ஆனால் ஒருத்தர் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் ஹஜ்ஜுக்கு போகிறாரு, ஆனால் அவருடைய ஹஜ்ஜில் அவருடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் இருக்குது. அவர் முழுக்க எல்லா காரியங்களையும் அல்லாஹுக்காக வேண்டி செய்கிறாரு. பேருக்காக வேண்டியோ புகழுக்காக வேண்டியோ முகஸ்துதியோ இல்லாமல் முழுக்க அவருடைய எல்லா அமல்களிலும் இஹ்லாஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், அவருடைய ஹஜ்ஜு தான் அல்லாஹ்விடத்திலே நன்மைக்குரிய ஹஜ்ஜு. அந்த ஹஜ்ஜுக்கு தான் அல்லாஹ்விடத்தில் மதிப்பு இருக்குது. ஒரு 1000 ரக்காயத்தை ஒருத்தர் விழுந்து தொழுகிறாரு, அடுத்தவங்களுக்கு தன்னை ஒரு தொழுகையாளின் காட்டுறதுக்காக வேண்டிய 1000 ரக்காயத்து விழுந்து தொழுகிறாரு. அவருக்கும் ஒரு 2 ரக்காயத்து இஹ்லாஸோடு அல்லாஹுக்காக வேண்டி தொழுகிறவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதனால் அல்லாஹு தாலா அமல்களில் இருக்கக்கூடிய சிரமங்களை வச்சு அல்லாஹ் நன்மை கொடுக்கறது கிடையாது. அல்லாஹ் நன்மை கொடுக்க மாட்டான். எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அல்லாஹு தாலா அதில் இஹ்லாஸை பார்க்குறான்.